பண்ணலாம். ஐ லவ் யூடா. அங்கே வர நம்ம பசங்க ஐ லவ். ஹாய் மிஷிஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக். அவங்க 2 கஸ்டமர் வந்தாங்க. 30 ರೂಪಾಯಿ 60 ರೂಪಾಯಿ ಆಯ್ತು ಮೆಚ್ಚಿ. ನಾನು ಬ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ತೋರಿಸ್ಬೋದಾ? ಅವ್ರು ಬೇಡ மெச்சேஸ். நம்மளுக்கு நம்ம பிரதர் கிடைச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் அவங்கள நம்ம மாங்கனி ரோட்லேருந்து இங்கே டிவி ஷோரூமில் ட்ராப் பண்ண மாதிரி இருக்கு. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மிஷிஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நோ யூஸ் ஓலா, ஊபர், ரேப்பிடோ எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல் 30 நாளைக்கு 60,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்க சொல்லிட்டு நம்ம சேலஞ்ச் பண்ணிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் எத்தனாவது டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 16. நம்ம 2 நாளாக சரியாகவே பண்ணலப்பா. அந்த 2 நாள் தான் சேர்த்து இந்த 2 நாள் சனிக்கிழமை வரைக்கும் நம்ம கவர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ட்ரை பண்ணி கவர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, டே 16 நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. மார்னிங் ஃபஸ்ட் கஸ்டமர் கிடைச்சாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் இருப்பாங்க. அவங்க 2 கஸ்டமர் வந்தாங்க. 30 ರೂಪಾಯಿ 60 ರೂಪಾಯಿ ஆச்சு மெச்சி ட்ராப் பண்ணேன். இருங்க அப்படி மேலே போகலாம். அவங்க வேறு ஏதாவது கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் அர்னிங் 60 rupees டே 16 மெச்சேஸ். நம்மளுக்கு நம்ம பிரதர் கிடைச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் இப்படி வாங்க அப்புறம் வீட்டு அடிக்குது. ஓகே, நம்ம பிரதர் நம்மளை இப்போது மெஜிஸ்டிக்லேருந்து நம்ம பனாகடை ரோட்டில் அவரை ட்ராப் பண்ணோம். அது பனாகடை ரோல் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, உங்கள் பேர் சரி தமிழா? நீங்கள் ஊர் எந்த ஊர்? இல்லை, பெங்களூர் தானே. ஓகே, நீ ப்ரொபோஸ் டே இல்லையா ப்ரோ? இன்னைக்கு ப்ரொபோஸ் டே இல்லையா? ಐ ಲವ್ ಯು ப்ரோ. ಈ ಕಣ್ಣಲ್ಲಿ ಇನ್ನೀ ಏನೇನು ನೋಡಬೇಕು. ஓகே, இன்னைக்கு ப்ரொபோஸ் டே இல்லையா பிரதர்? மச்சி, நம்ம எல்லா கஸ்டமருக்கும் நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம். இனிமேல் சாவகாசம் ஆகாதியா? நம்மளுக்கு யார் ப்ரொபோஸ் பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம பிரதர் நம்மளுக்கு ஐ லவ் யூ டூ சொன்னார். சரி வாங்க அப்படியே நம்ம பிரதர் நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ. மச்சீஸ், நம்ம பிரதர் பார்த்தா நம்மளுக்கு 350 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். பை ப்ரோ. ஓகே, பாய் ப்ரோ, தேங்க்யூ. இன்னொரு பிரதர் இங்கே ட்ராப் கேட்டாங்க. அது இங்கே தான் இருக்குது கிட்ட. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கேருந்து பேஷண்ட்டை கூட்டின்னு போய் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இன்னும். அது இங்கே தான் பக்கத்து ரோட்டில் இருக்குது. அதுக்கு பேசினேன். அவங்க போய் பேஷண்ட்டை கூட்டினாரன்னு உள்ளே போயிருக்காங்க. அவங்கள போய் இங்கே ஹாஸ்பிட்டல்கிட்ட விட்டுட்டு மேலே அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ஓகே, கஸ்டமர் எங்கே விற்கிது தானே கேட்குறீங்க? ஸோ இது உள்ளே போயிருக்காங்க கஸ்டமரை கூட்டின்னு இருக்குது. அவன் கஸ்டமர் பார்த்தா நம்மளுக்கு 50 rupees கொடுத்தாங்க. வீடியோ பண்ணலான்னு வரதுக்குள்ளேயே கேமரா வேன் ஆகல, அதனால தான். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். என்ன வச்சு இப்போ நம்ம தாத்தாவை ட்ராப் பண்ணோம். நம்மளுக்கு 80 rupees கொடுத்தாங்க. தாத்தா போயின்னு இருப்பார். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன நம்ம ஒரு ஆயாவை மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணோம். நம்மளுக்கு 40 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வண்டியை ஹெல்ப் ஆகிட்டு என்னான்னு தெரியல. ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம ஒரு மேடம் ட்ராப் பண்ணோம் எங்கள் ஸ்கூல்கிட்ட. தெரியுதா அவங்களுக்கு? இதுதான் ஸ்கூலு. அவங்க நம்மளுக்கு 70 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ஹாய் மச்சீஸ், நம்மளுக்கு இப்போ இன்னொரு கஸ்டமர் கிடைச்சாங்க. அவங்கள நம்ம மாங்கனி ரோட்லேருந்து இங்கே டிவி ஷோரூமில் ட்ராப் பண்ண மாதிரி இருக்குது. அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுற சிக்னல் விட்டாங்க. ஹாய் மச்சீஸ், நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 rupees கொடுத்தாங்க. வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். யாரா இவன் பார்த்துன்னு இருக்காங்க. நான் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்து எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு எல்லாம் கஸ்டமர் கண்டினியூ பண்ணுறேன். சீஸ், இப்போ நம்ம ஒரு ஆண்டியை ட்ராப் பண்ணோமா. அவங்க பசங்களை ஸ்கூல் ஆண்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆண்டி வேலை விட்டு வேண்ட மாதிரி இருந்துச்சு. வீடியோ பண்ணலாமாண்ணா? இப்போ பள்ளி வேலைக்கு டைம் ஆகிட்டு இருக்குப்பா, நீ வீடியோ பண்ணி லேட் ஆகிடுச்சுன்னா அப்போ வேலையிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க என்ன இருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து வீடியோ பண்ணா இருக்கேன். நம்ம ஆண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 rupees கொடுத்தாங்க. இப்போ எங்கே வந்திருக்கேன்னா நான் வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போ போயிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்டு அப்பா நிம்மதியாக வரலாம் வேலை டியூட்டி பண்ண. ஓகே, சரி வாங்க சாப்பிட்டு கிட்ட அப்பாங்க. இப்போ தான் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வந்தோம். நம்மளுக்கு பாயா கிடச்சாங்க. அவங்களுக்கு இங்கே தான் ஈஸ்ட் ஸ்கூல்கிட்ட கிட்ட வந்தேன். ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறோம்ப்பா. நன் ஆஃப் த டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லின்னு இருக்காங்க. சரி வாங்க நம்ம ஆயா பார்த்தா நம்ம 30 ரூபா கொடுத்தாங்க. ஹாய் மச்சீஸ், இப்போ தான் நம்ம மவுடி ரோட் சிக்னல் கிட்டேருந்து இங்கே சோபா அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்து நம்ம இருக்காங்க. அவங்க ட்ராப் பண்ணலான்ட்டு அவங்க வீடியோ பண்ணலாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம பிரதர் இப்போ ஃபோன்பே பண்ணிருக்காங்க. இன்வென்டேஷன் அவங்க சொல்கிறேன் ஃபோன்பே பண்ணிட்டு வேலை பண்ணாங்க. இவங்க தான் கஸ்டமர். இங்கே லூலு மால்கிட்ட ட்ராப் பண்ண சொன்னாங்க. நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ஓகே, நம்ம சிஸ்டரை ட்ராப் பண்ணோம். அவங்க வந்து நம்மளுக்கு 50 rupees கொடுத்தாங்க. வீடியோ பண்ணதை அலோவ் பண்ணல. ஓகே வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ஹாய் மச்சீஸ்,
அவங்கள விட்டோம் நமக்கு இன்னொரு கஸ்டமர் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் இருந்தாங்க எங்கள் வீட்டாண்ட விட்டோம். அவங்க நமக்கு 60 ருபீஸ் கொடுத்தாங்க. வாங்க அப்படியே தாத்தா எங்கள் ட்ராப் பண்ணாங்க போயின்னு இருக்காரு தாத்தா. அவங்க ரேஸ் கோர்ஸ் போயின்னு இருக்கார், அவரும் வெட்டிங் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே வீட்டாண்ட போகலாம். ஓகே போய் சாப்பிட்டு வரலாம். நம்மளுக்கு நம்ம தாத்தா கிடைச்சாங்க ப்ளாக் மாட்டாங்க. அவங்க நம்மளை மலேஸ்வரம்ன்றேன் அது ஸ்ரீராம்பூர்லேருந்து மலேஸ்வரத்தில் ட்ராப் பண்ணோம். நம்ம தாத்தா நம்மளுக்கு 40 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க அதுக்கு மேலே போகலாம். தாத்தாவை ட்ராப் பண்ணோம். அது மலேஸ்வரம் ஹாஸ்பிட்டலில் கிட்டேருந்து இங்கே லெக்கரையில் அவங்க நம்மளுக்கு 70 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி மச்சி நம்ம இந்திக்கார பையன் 50 தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு நம்மகிட்ட 40 ரூபா கொடுத்துட்டான். பரவாயில்ல 10 ரூபா தானே டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் நீங்கள் ப்ரொபோஸ் டே அப்படின்ட்டு. வீடியோ பண்ணலாமான்னு வேணான்னு சொல்லிட்டாங்களா, அதனால ஃபோன் பார்க்குற கேப்பில் வீடியோ பண்ணிவிட்டேன். பேச முடியல, பேசினா கேமரா பார்த்துருவாங்க. மச்சிஸ் இப்போ இந்த கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 ருபீஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தோணுச்சு எல்லா கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு போகிறது அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கா. அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இப்போத்துலேருந்து எவ்வளோ பண்ணுறோமோ அதெல்லாம் எக்ஸலில் போட்டுக்கின்னு நம்ம லாஸ்ட் கிளிப் பண்ணுறது தெரியுமா, அப்போ உங்களுக்கு எக்ஸலில் போட்டுடுறேன் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் போடுறது இல்லை. ஏன்னா பாதி நாள் முடிஞ்சிட்டுருக்குது, இன்னும் பாதி நாள் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்டு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். இனிமேல் கஸ்டமர்கிட்ட வீடியோ பண்ணுவேன், அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே நம்ம அவங்களை விட்டுட்டு வரோம். அப்போ நம்மளுக்கு மேடம் பேசுகிறாங்க, மேடம் ನಾನು ಬ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ತೋರಿಸ್ಬೋದಾ? ಅವ್ರು ಬೇಡ ಬೇಡ ಅಂತವ್ರೆ. சரி அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள இங்கே தான் மேடம் ಯಾವ ಜಾಗ ಇದು? நந்தினி லேவேட்டில் இங்கே ஏதோ பார்க் இருக்குது, இங்கே ட்ராப் பண்ணேன். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன ஹாய் மச்சஸ், நம்ம இப்போ அவங்க நம்ம சிஸ்டரை விட்டு வந்தோம்னே நம்மளுக்கு இங்கே இன்னொரு சிஸ்டர்லாம் கிடைச்சாங்க, ஃபேமிலியாக வந்திருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம போயிட்டு இங்கே நந்தினி லேவேட்டில் இருந்து நம்ம மகாலட்சுமி லேவேட்டை ட்ராப் பண்ண மாதிரி இருக்குது. அவங்கள அங்கே போய் விட்டு கண்டினியூ வந்து நம்ம சிட்டி பஸ்லாம் இருக்காங்க. ஹாய், இன்னைக்கு ப்ரொப்போஸ் இல்லையா, நம்ம பசங்களாம் ப்ரொப்போஸ் பண்ணலாம். ஐ லவ் யூடா, அங்கே வர நம்ம பசங்களும் ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஓகே நம்ம மம்மி ஆண்டி அக்காலாம் இருக்காங்க. சரி வாங்க அவங்க உஷாராக விட்டு போய் சேஃபாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஹாய் மச்சிஸ், இங்கே தான் லூலு மலை கிட்ட வந்தேன், என்ன கஸ்டமர் கிடைக்கிறாங்களான்ட்டு. இங்கே வந்தால் சண்டை வர எனக்கு அப்படின்னால சரி வாங்க ஆட்டோக்கு நிறைய முன்னால் போகலாம். நாளையிலேருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ரொப்போஸ்ட்டு என்ன ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்மெலாம்னா எல்லாருமே ஆயா ஆர்டிஸ்ட் வந்தால் அவங்களுக்கு எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறது. சரி வாங்க அப்படியே. ஹாய் மச்சிஸ், நம்ம டே 16 எவ்வளோ சம்பாதிச்சோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மி தான், 1520 ருபீஸ் சம்பாதிச்சிருக்கோம். அவ்வளோதான். இந்த 3 நாளாக நம்ம சரியாகவே சம்பாதிக்கல இல்லையா. ஸோ சேட், என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா. இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு 2000 ரூபாய் ஜாஸ்தி சம்பாதிக்கணும். தூக்கம் வந்துன்றது எனக்கு ஒரு சைடு வைப்பா. ஓகே எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கின்னு பண்ண வேண்டியது தான். 1520 ருபீஸ். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 17 பண்ணுறேன். ஓகே பாய்.